பேட் கேர்ள் படத்திற்கு தணிக்கை சான்று கோரி இதுவரை எந்த விண்ணப்பமும் வரவில்லை. விண்ணப்பங்கள் வந்தால் சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு பழனியை மாவட்டமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அதில் உடுமலை, மடத்துக்குளம் தொகுதிகளை இணைக்கக்கூடாது என்று பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி, ஒட்டன்சத்திரம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலை, மடத்துக்குளம் சட்டசபை தொகுதிகளை இணைத்து பழனி மாவட்டம் அறிவிக்க அமைச்சர் சக்கரபாணி முயற்சித்து வருகிறார். கடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் இது தேர்தல் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருந்தது. இதற்காக நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் அறிவிக்கும் வகையில் வருவாய்த்துறை கமிஷனர் வாயிலாக அவசர கடிதமாக அனுப்பி அதிகாரிகள் மட்டத்தில் ரகசிய கருத்தூறு பெறப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோவை மாவட்டத்திலிருந்து உடுமலை, மடத்துக்குளத்தை பிரிக்கும் போது பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையிலும் இணைக்கப்பட்டது. தற்போது கொங்கு மண்டல பகுதியை மதுரை மண்டலத்தில் இணைப்பதால் நிர்வாகம் மற்றும் பாரம்பரியமாக முரண்பாடு ஏற்படும். மதுரை காவல்துறை என அரசு துறை நிர்வாகங்கள் அனைத்தும் தென் மாவட்டங்களை சார்ந்து அமையும் என்பதால் இப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எனவே உடுமலையை பழனி மாவட்டத்துடன் இணைக்கக்கூடாது. உடுமலை பகுதி தென்னை, கரும்பு, நெல், காய்கறிகள், மக்காச்சோளம் என விவசாயம் பிரதானமாக உள்ள நிலையில் காற்றாலை, கறிக்கோழி, தாய்க்கோழி பண்ணை, முட்டை உற்பத்தி, வெண்பட்டுக்கூடு உற்பத்தி, தென்னை நார் தொழிற்சாலைகள், நூற்பாலைகள், காகித ஆலைகள் என தொழில் வளர்ச்சி மிகுந்த பகுதியாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசுக்கு சொந்தமான REC, PFC நிதி நிறுவனங்கள் கடன்களுக்கான வட்டியை குறைந்தபட்சம் 1.50% குறைக்க வேண்டும் என்று தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மாநில மின்துறை அமைச்சர்களின் குழு கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் முதல் முறையாக 1 மணி நேரத்திற்கு 1000 மெகாவாட் திறன் உடைய பசுமை மின்சாரத்தை சேமித்து பயன்படுத்தும் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் கட்டமைப்பை ஏற்படுத்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின் வாரியம் அனுமதி கேட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலியார்பட்டி தெரு பத்திரகாளியம்மன் கோவிலில் நடந்த மகா சிவராத்திரி வழிபாட்டில் மூதாட்டி 92 வயதான மூதாட்டி முத்தம்மாள் கொதிக்கும் நெய்யில் கையால் அப்பம் சுட்டு அம்மனுக்கு படைத்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மூதாட்டி கொதிக்கும் நெய்யில் கையால் அப்பம் சுடும் வழிபாடில் அடுப்பில் கொதித்த நெய்யை எடுத்து தன் நெற்றியிலும் பூசாரிகள் மற்றும் பக்தர்களுக்கும் திருநீருடன் கலந்து பூசினார். பின் அம்மனை வணங்கி விறகு அடுப்பில் நெய் கொதித்த நிலையில் கருப்பட்டி, அரிசி மாவு கலந்த அப்ப உருண்டைகளை மிதக்க விட்டு அதனை கையால் எடுத்து பனை ஓலை பெட்டியில் சேகரித்தார். அவருக்கு உதவியாக பூசாரிகள் உடனிருந்தனர். பின் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்மனுக்கு அப்பங்கள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது. பக்தர்களுக்கு அவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மதுரை, தேனி, சென்னை, பெங்களூரு, டெல்லி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். 52 ஆண்டுகளுக்கு மேலாக மூதாட்டி முத்தம்மாள் கொதிக்கும் நெய்யில் கையால் அப்பம் சுடுவது பக்தர்களை பரவசப்படுத்தியுள்ளது. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்த நடிகர் வடிவேலு நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது யார் யார் எந்த மொழியை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அதனை கற்றுக்கொள்ளட்டும், யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மொழி தமிழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் திருக்குறளை தமிழில் எழுதி வைத்துள்ளார். வலிமையான தமிழ் மொழிக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அவரின் வார்த்தைகள் மக்களை நெகிழ வைத்துள்ளது. வருகின்ற 2026 தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்று சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் மார்ச் 3ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் புதிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளன. ஒற்றுமை, சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் 80 அடி நீளம், 5 அடி அகல துணியில் 10,000 பேர் பங்கேற்று கையால் வரைந்த ஓவியம்
15,000 தூய்மை பணியாளர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் விழா நடந்த இடத்தில் தூய்மை பணி மேற்கொண்டது உள்ளிட்ட புதிய சாதனை கின்னஸ் அமைப்பால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டன. இதற்கான சான்றிதழை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் கின்னஸ் அமைப்பினர் வழங்கினர். இதற்கு முன் 10,000 பேர் ஒரே நேரத்தில் தூய்மை பணி மேற்கொண்டதே சாதனையாக இருந்தது. இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் மோதல்கள் நிறைந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தி வந்த துப்பாக்கிகள், ஆயுதங்கள், வெடிமருந்து பொருட்களை காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தனர். மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லா கடந்த 20ஆம் தேதி மக்கள் தங்களிடம் சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை 7 நாட்களுக்குள் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும், தாமாக முன்வந்து ஆயுதங்களை ஒப்படைப்பவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்றும் தெரிவித்திருந்தார்.